அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயும் காலெரிச்சலும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் சர்க்கரை உள்ளவர்களை மருத்துவரிடம் அழைத்து வரும் ஒரே பிரச்சனை இந்த காலெரிச்சல், கால் குத்தல். ஏன்னா இது சொல்லால் வர்ணிக்க முடியாத ஒரு பிரச்சனை. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நார்மலாக தெரியும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் பேஷண்ட்டுக்கு அடியில் ஒரு தணல் போட்டு அது மேலே 24 மணி நேரம் நின்றுட்டு இருக்க மாதிரி, ஒரு தணலை காலில் கட்டியிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு வேதனை, ஒரு எரிச்சல், ஒரு டிப்ரெஷன் இதுலேயே இருப்பாங்க. இது எப்படியாவது சரி பண்ணால் போதும் டாக்டர், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் இந்த கால் எரிச்சலை மட்டும் நிப்பாட்டிடுங்க. இப்படி தான் நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த கால் எரிச்சல் உண்டாகிறதுக்குரிய காரணங்கள் என்ன, அதோட வகைகள் என்னென்ன, இதை நிச்சயமாக சரி பண்ண முடியுமா, இல்லை சில பேர் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இந்த மாதிரி கேள்விகள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். முதல்ல இந்த கால் எரிச்சல் அப்படிங்கிறது டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு மூளையிலேருந்து வர நரம்புகள்லாம் சென்ட்ரல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். அது ஓரஞ்சாரத்தில் இப்போ கை, கால், நம்ம தோல், ஸ்கின் இருக்கிற பகுதிகளெலாம் வர்றது பெரிஃபரல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட உணர்ச்சிகளை இங்கேருந்து எடுத்து அதை மூளைக்கு செலுத்தும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூடாக ஒரு இடத்துல கால் வைக்கணும் அப்படின்னா உடனடியாக அந்த காலை எடுக்கணும். இல்லைனா நம்ம சூடான ஒரு பொருளை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம உடனே விட்டுட்டு ஏதாவது துணி எடுத்து பிடிக்கணும். இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் இந்த பெரிஃபரல் நர்வ்ஸ் மூலமாக தான் எடுத்துகிட்டு மூளைக்கு போயிட்டு நமக்கு கமாண்ட்ஸ் வருது. ஸோ இதில் இந்த சென்ஸை எடுத்துக்கிறது சென்சரி நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். நமக்கு இந்த மூமெண்ட் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது, நடக்கிறது, போகிறது, வர்றது, இதெல்லாம் மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இந்த சென்சரி நர்வில் பாதிப்புகள் வரும்பொழுது நமக்கு உணர்வுகளில் பிரச்சனை வருது. இப்போ உணர்வுகள் மாறி தெரியுது. இப்போ சூடே இல்லாமல் சூடாக தெரியுது, எரிச்சல், இல்லைனா குத்தல், இல்லைனா உணர்ச்சிகள் சுத்தமாக இல்லாமல் போகிறது, மதமதப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் சென்சரி நியூரோபதி. மோட்டார் நியூரோபதி அப்படிங்கிறது நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பேலன்ஸ் தேவைப்படும். ப்ராப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம். அதாவது நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கால் எடுத்து வைக்கிறது, பண்ணுறதெல்லாம். இப்போ மேடில் போனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம், கரடு முரடான பாதைனா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறோம். இதே சர்க்கரை உள்ளவங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கரடு முரடான பாதையில் நடக்க முடியாது, அப்படியே கஷ்டப்பட்டு நடப்பாங்க, கீழே விழுந்து ரொம்ப பயம் இருப்பாங்க. இதெல்லாம் மோட்டார் நியூரோபதிங்கிற ஒரு பிரச்சனையினால் உண்டாகுது. ஸோ இது உண்டாகிறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக சர்க்கரை. தொடர்ந்து சர்க்கரை அதிக அளவில் இருக்கும் பொழுது அது நம்மளோட இரத்த குழாயை பாதிக்குது. பெரும்பாலும் பெரிஃபரல் நர்வ்ஸுக்கு போகிற சிறு சிறு இரத்த குழாயில் படிமானம் ஏற்பட்டு இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுது, மைக்ரோ ஆஞ்சியோபதின்னு சொல்லுவோம். அந்த அடைப்பு ஏற்படுறதுனால அங்கே ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த நரம்புகள்லாம் செத்து போகுது. இது ஒரு காரணம். இது இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால், அதிகப்படியான சர்க்கரை நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது பொதுவாக நரம்புகளுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறதுக்கு, யூட்டிலைஸ் பண்ணுறது, குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இன்சுலின் தேவை கிடையாது. மற்ற உறுப்புகளுக்கு தேவை, நரம்புகளுக்கும் மூளைக்கும் நமக்கு இன்சுலின் தேவை கிடையாது. ஸோ அதனால் அதிகப்படியான சர்க்கரையை அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த சார்பிட்டால் அப்படிங்கிற ஒரு அமிலமாக அது மாறி அது நம்ம நரம்பில் படிமானமாகி அது நரம்பை பாதிக்குது. இப்படி பல காரணங்கள்னால இது பாதிப்படையுது. அடிப்படை விஷயம் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது, இல்லை தொடர்ந்து அதிக சர்க்கரை இருக்கிறது தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ இந்த வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 4 வகைகள் இருக்குது. இந்த 4 வகைகளுக்கும் அதுக்குரிய அறிகுறிகள் மாறும். அதே போல் சிகிச்சை அளிக்கும் போது உங்களுக்கு எதுக்கெல்லாம் நமக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி கிடைக்கும், இல்லை எதுக்கெல்லாம் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் திருப்தி அடைஞ்சிக்க முடியும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா அக்யூட் சென்சரி நியூரோபதின்னு சொல்லுவோம். அக்யூட் சென்சரி நியூரோபதி அப்படிங்கிறது மிக அதிக சர்க்கரை இருக்கும் பொழுது வர்ற ஆரம்பகட்ட பாதிப்பு. பயங்கரமான கால் எரிச்சல் டாக்டர், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, 2 நாளாக எனக்கு தூக்கமே இல்லை, வெயிட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு, யூரின் அடிக்கடி போகுது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. கால் எரிச்சல், கால் குத்தல் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் மதமதப்பு இருக்காது இந்த பேஷண்ட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு நம்ம கட்டுப்பாடு பண்ணிவிட்டு அந்த நரம்புகளுக்குரிய மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது அந்த வலியும் எரிச்சலும் குறைய ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் நரம்பில் உருமாற்றம் எதுவும் ஆயிருக்காது. ஸோ அதனால் இந்த சர்க்கரை கட்டுப்பாடும் சரியான மருந்து மாத்திரையும் எடுக்கும்போது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை முழுமையாக சரியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு கிரானிக் சென்சரி மோட்டார் நியூரோபதின்னு சொல்லுவோம். இது 2வது வகை. இதில் பார்த்திங்கன்னா மிக அதிகமான எரிச்சல் இருக்காது, வெயிட் லாஸ் இருக்காது, சர்க்கரையும் ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு 200 180 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். அதுக்குரிய அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ஆனால் அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் வரும், விட்டு விட்டு வரும்.
சாப்பிட்டோன்னே கொஞ்சம் எரிச்சல் வருது டாக்டர், நைட் படிச்சோன்னே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மதமதப்பும் கூட சேர்ந்து வரும். காலில் உணர்வுகள் கம்மியாக இருக்கிற தன்மையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதிகமாக சிகிச்சைக்கு வரமாட்டாங்க. சும்மா ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாகும்போது சிகிச்சை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சர்க்கரை கட்டுப்பாடு மருந்துகள்லாம் போடும்போது இந்த வலி, எரிச்சல், குத்தல், இந்த கூச்சம் பாரஸ்தீசியான்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குறையும். ஆனால் இந்த மதமதப்பு அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு 100% சரியாகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இருக்கிற நிலையை விட இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாகும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதுக்குரிய வைட்டமின்ஸு ப்ளஸ் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது நிச்சயமாக வந்து இருக்கிறத விட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் 100% அந்த மதமதப்பு நார்மலுக்கு வரும்னு நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. இது 2வது வகை. ஸோ வந்து அக்யூட் சென்சரி நியூரோபதி, 2வது கிரானிக் சென்சரி மோட்டார் நியூரோபதின்னு சொல்லுவோம். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்சிமல் மோட்டார் நியூரோபதி. அதாவது இந்த ப்ராக்சிமல் மோட்டார் நியூரோபதி அப்படிங்கிறது வந்து நம்மளோட இடுப்பு பகுதியிலேருந்து தொடைப்பகுதி வரைக்கும் இருக்கிற நரம்புகள் பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். எந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடையில் ஒரு மாதிரி குடைச்சல் வலி இருக்கும், இடுப்பு பகுதியில் வலி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மசில் வேஸ்டிங், அந்த இடுப்பு தொடை பகுதியில் தசைகள் எல்லாம் வந்து அதோட அளவை குறைச்சிக்கும், சூம்பி போன மாதிரி ஆகிடும். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம், நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போட்டு டக்கின் பண்ணுறதே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா பேண்ட்டு போட்டு டக்கின் பண்ணால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, கால் வந்து ரொம்ப இழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ராக்சிமல் மோட்டார் நியூரோபதி. ஸோ அந்த இடுப்பு பகுதியிலையும் தொடை பகுதியிலும் இருக்கிற தசைகள் வந்து சுருங்கி போகிறதுனால வர பிரச்சனை. இது நரம்பு பாதிப்பு தான், சுகர்னால வர நரம்பு பாதிப்பு. இப்படி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சுகர் கண்ட்ரோல் வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மசில் வேஸ்டிங்கை திருப்பியும் நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு தேவையான புரோட்டீன் சத்து எடுத்துக்கணும், சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதே போல் அதுக்கு உரிய எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து 100% நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ 3வது வகையிலையும் சிகிச்சை சாத்தியம். 4வது வகை வந்து டிஸ்டல் சென்சரி மோட்டார் நியூரோபதி. அதாவது வந்து ப்ராக்சிமல் அப்படின்னா மேலே, டிஸ்டல் அப்படிங்கிறது இருக்கிறதுலே கீழே கடைசியில். அதாவது வந்து பாதத்தில் ஆங்கிள்னு சொல்கிறாங்களே, அந்த ஆங்கிளுக்கு கீழே, கால் மொழிக்கு கீழே பாதத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி குத்தல், எரிச்சல், மதமதப்பு, வேஸ்டிங், ஸ்மால் மசில் வேஸ்டிங் சொல்லுவோம். கால்கள் விரல் இடுக்குகளில் இருக்கிற தசைகள்லாம் வந்து சுருங்கி போயிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நார்மலாக அவங்களுக்கு காலோட அமைப்பு மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். நான் முன்னாடி இருக்கிற வீடியோஸில் நியூரோபதி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த அமைப்புகள் நார்மலாக இருக்க வேண்டிய கால் அமைப்புகள் உள்ள மசில்ஸ் சுருங்கிறதுனால அமைப்புகள் மாறும்போது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அழுத்தம், பாத அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாத அழுத்தத்தினால டிராஃபிக் அல்சர்ஸ்னு சொல்லுவோம், இந்த சர்க்கரை கால் புண், குழிப்புண், ஆறாத புண், இந்த காப்பு காய்க்கிறது, இந்த மாதிரியெல்லாம் உண்டாகிறதுக்கு இந்த வகை நியூரோபதியில் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்மால் மசில் வேஸ்டிங் இவங்களுக்கு வந்து பெருசாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ப்ரிவென்டிவ் கேர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். இந்த எரிச்சல் வலிக்கெல்லாம் மருந்து மாத்திரையில் போட்டு நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இந்த அமைப்பு மாறுறதை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஃபுட்வேர், அதுக்கு தகுந்த மாதிரி காலணிகள் அணிஞ்சுக்கிறது. அதே போல் ப்ரிவென்டிவ் சர்ஜரிஸ் கூட திரும்ப திரும்ப அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி விரல் நுனியில் புண்ணு வரதோ, இல்லை வந்து நடுவில் பாதத்தில் வந்து அடிக்கடி தொடர்ந்து புண்ணு வந்தது, காப்பு காய்ச்சிருந்ததுன்னா அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்குரிய ப்ரிவென்டிவ் சர்ஜரிஸ் இருக்குது, டெண்டான் ரிலீஸ் சர்ஜரிஸ். ஸோ அந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் பண்ணி கூட அந்த பாத அழுத்தமும் பாத புண்களும் வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். ஸோ 4வது வகைக்கு ப்ரிவென்டிவ் கேர் மட்டும்தான். ஸோ 4 வகை முக்கியமாக இருக்குது. அக்யூட் சென்சரி நியூரோபதி, அதை வந்து அதிக சர்க்கரைனால வருது, அதை 100% க்யூர் பண்ண முடியும். சர்க்கரை கட்டுப்பாடும் அதுக்குரிய மருந்துகளும் 1 வருஷம் கரெக்டாக வச்சுருந்தோம்னா க்யூர் ஆகும். 2வது கிரானிக் சென்சரி மோட்டார் நியூரோபதிக்கு வந்து உங்களுக்கு வந்து உணர்வுகளில் இருக்கிற மாற்றங்கள், அதாவது வந்து எரிச்சல் வலியெல்லாம் சரியாகும். ஆனால் மதமதப்பு உணர்வு மாற்றம் வந்து நமக்கு வந்து 100% சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 3வது விஷயம் ப்ராக்சிமல் மோட்டார் நியூரோபதி, தொடைப்பகுதியில் இடுப்பு பகுதியில் மசில் வேஸ்டிங் வருது, ஒரு சூம்பி போகிற மாதிரி ஒரு வருது, அவங்களுக்கு அந்த தசைகளை சரி பண்ண முடியும் சர்க்கரை கட்டுப்பாடு இருந்தால். 4வது டிஸ்டல் சென்சரி நியூரோபதி, பாதத்தில் வருது, இதில் ப்ரிவென்டிவ் கேர் மட்டும்தான். உணர்வுகளில் வந்து ஏற்படுற மாற்றங்கள், எரிச்சல் வலியை குறைக்க முடியும், புண்ணு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் கேர் நிச்சயமாக கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு உரிய அறிகுறிகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சு ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.